நட்டையை கழட்டிக்கிட்டு இருப்பேன். பாஸ் அண்ணா, ஏற்கனவே உங்க அமர்கலம் தாங்க முடியாது. நீ ஓனர் ஊருக்கு வர போறாரு, என்ன பண்ண போறீங்களோ? சரியா தாண்டா சொன்ன கருப்பட்டி. நான் அமெரிக்காவில் புஷ்கம்பெனில வேலை செய்யும் பொழுது ஜார்ஜ் புஷ்ஷே அப்பாயின்மெண்ட் வாங்க 1/2 மணி நேரமா காத்துக்கு நிப்பான். என் லைஃப் ஸ்டைலே வேறடா. வேலையை பாரு. மச்சானே வடை சாப்பிடுறீங்களா? பாரு, நான்லாம் அமெரிக்காவில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? மேரி ப்ரௌன், பீட்சா கட், பீட்சா கார்னர், கட்லெட் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா தமிழ்நாட்டுல பாரு, லோக்கல் அடை வடனுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்றது? வந்துட்டேனே. வடையில இந்த கை என்னடா உன் தொடையில தொட்ட மாதிரி துடிக்கிற? சரி தொட்டு பாரு. வடைக்கு மாட்டின எலி மறந்துக்கிட்டு வாய பாரு. கருமம் பிடிச்சவன். வடையில நூல் இருக்கு. நீ கொடுக்குற 1 ரூபாய்க்கு அப்புறம் பேண்ட் ஷர்ட்டா இருக்கும். பாருடா, வடை விக்கிறவன் சாலமேன் பாப்பா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான். இவங்கள சொல்லி தப்பு இல்ல. எல்லாம் சன் டிவி அரட்டை அரங்கத்தை பார்த்துட்டு அகலாயத்தனமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க ஊசி போன வடையை வித்து ஊருக்குள்ள கால்ரா பரப்புறதுக்கு? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு மாவாட்டி 6 மணிக்கு வடை சுட்டு நாயா பேய அலைஞ்சு விக்கிறோம். கெட்டு போறது மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கணும். எங்களுக்கு 1008 வேலை இருக்குடா. ஆமா, இவர் பெரிய சந்திரபாபு நாயுடு, ஆபீஸ் போய் கையெழுத்து போடணும். டேய், எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிஎம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கான்டா. டேய், தமிழ்நாட்டு சிஎம் யாருடா? சந்திரபாபு நாயுடு காரு. ஏண்டா, தமிழ்நாட்டுடைய சிஎம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு நான் சொல்றேன். டேய், ஊசி போன வடையை வித்தது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தமிழ்நாட்டுடைய சிஎம் செல்வி ஜெயலலிதா இல்ல சந்திரபாபு நாயுடுன்னு சொன்ன பாரு, உன்னை உயிரோடவே கொளுத்து. அப்படியே ஆந்திரா கோடிரு. காலங்காத்தால வந்து டென்ஷன் பண்ணாரு. வேலையை பாருங்கடா. வடை விக்கிறாங்களாம் வடை. ஐயா பஸ் எப்போ வரும்? இங்க எதுக்கு நிக்கிறீங்க? ஏண்டா பட்டணத்து அறிவு கட்ட முண்டம். பஸ் ஸ்டாப்ல எதுக்கு அனுப்பாங்க? பஸ் வந்தா தானே. வராத. ஊரெல்லாம் ஒரே ஸ்ட்ரைக்கு, எல்லா ரூட்டையும் மாத்தி விட்டாங்க. இந்த ரூட்ல பஸ் இல்ல, சைக்கிள் கூட வராது. என்ன சிட்டி இது? இதுக்கே இப்படி நீங்க அழுத்துக்கிறீங்க. தினம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இப்போ என்னடி பண்றது? நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாமே. சும்மா நடந்து போறவன பார்த்து கண்ணடிக்கலாம். பின்னாடியே வந்தானா சார் இவன் ஈவ்டீசிங் பண்ணானு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். சைக்கிள்ல போறவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாம். கார்ல போறவன கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு படி மேல போய் முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அப்பனே ஆத்தானே தூக்கல தொங்க போடலாம். இப்படி நீங்க இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யலாம் இல்லையா சார்? கரெக்ட். என் பொண்ணு இப்படிதான் ஓடி போச்சு. ஆனா நான் தூக்கல தொங்கல. மானஸ்தன் சார், மானஸ்தன். முதல்ல இப்படிப்பட்ட ஆளை தான் கொளுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு சின்ன டவுட். என்ன உடம்பு எப்படி இருக்கு? ஓ வெரி சாரி, வெரி சாரி. இவ்வளவு நேரம் நான் முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டேன். 1 மினிட். லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், அபௌட் ஹேண்ட். பிரமாதமா இருக்கு. ஏய், ஓகே ஓகே, புரியுது. என்னடா இவ்வளவு நேரமா நம்மள கிண்டல் பண்ணாம இவ்வளவு மட்டும் கிண்டல் பண்ணாம டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு என்ன, வேணாத்தவன் பைக்ல வருவான், அள்ளு சில்லற கிடைக்குமானே ஹாய்னு கையை போட்டு போயிட்டே இருக்க போறீங்க. அதானே. உங்களுக்கு என்னம்மா, எவனாவது லிஃப்ட் கொடுப்பான், எங்களை சொல்லு. என்னையா நீ பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறமா, வயசான நமக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க சார். பொண்ணுங்க கை நீட்டினா வண்டி நிக்கும், நாம கை நீட்டினா டாட்டா காமிச்சிட்டு போடுவானுங்க. ஆமா ஆமா, படிச்சவனுங்க நிறைய இருக்கிற ஊர்ல அப்படிதான் இருக்கும். அப்பேற்பட்ட சென்னை மாநகரத்திலையும் பெரியவங்களுக்கு சேவை செய்யறதே தன் வாழ்க்கையின் லட்சியமா கொண்ட ஒரு மகானும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்ததே இல்லையே. உன் ராசி எப்படி? நான் என்ன செய்யட்டும்? குறுக்க பேசிட்டு யாருப்பா அப்பேற்பட்ட மகான்? அதோ அந்த கேரேஜுக்கு போனீங்கன்னா மாணிக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர் உங்களை கார்லயே கூட்டிட்டு போவார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சும்மா ஏன் அவசரமா பேசிக்கிட்டு போய் என்னன்னு தான் கேட்டு பாப்போமே. சார் நாங்களும் வரோம் சார். நீங்களும் வாங்கம்மா. நோ நோ, அவர் பெருசுங்களை மட்டும்தான் அலோ பண்ணுவாரு, சிறுசுங்களை அலோ பண்ண மாட்டார். எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வாங்கம்மா. என்னடா கடை மூடி இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லண்ணே. ஸ்டேட் பேங்க்ல கடன் வாங்கி கடை வச்சான். அங்க வேலை வைக்கிறவங்க எல்லாம் இங்கே கடன் வச்சுட்டு கடையை திவால் பண்ணிட்டானுங்க. அவன் ஓடிட்டான். அதான் மேட்ரு. அவன் மட்டும் ஓடலடா. இன்னும் கொஞ்ச நாள்ல மாணிக் ஆட்டோ கிளினிக் ஓனர் அப்படித்தான் ஓட போறான். அண்ணே என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு சொல்லி இல்ல என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணு சொல்லடா. சொன்னீங்கண்ணே. என்கிட்ட இருந்தா உண்மையில வராதுடா. டேய், என் தலையை வெட்டி போட்டாலே நான் உண்மையை சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவன் கிளினிக்க மூணுனா நான் அமெரிக்காவில புஷ்கமன்ல போய் செட்டில் ஆயிருவேன். நீங்க எல்லாம் லோக்கல் இந்தியன் இருப்பீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஊர் அது பக்காஸ். போய் பான்பரா வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு முசிறி. அதே போனிக்கிட்டு சொல்றேன். விசிறி வித்து பொழைச்சுக்கோ. உன் ஊரு உசலம்பட்டினே. உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு தங்கச்சி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுறா. ஏன்டா நினைக்கிறீங்க? அண்ணே அவரு போனா என்ன, நீங்க தானே எங்களுக்கு பாஸ். நீங்க தானே பாஸ். நீங்க தானே பாஸ். 1/2 மணி நேரமா எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதான் இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான்.
தேங்க்யூ. இந்த கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ். அண்ணே உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே. ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். சார், போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சார் சாரி சார் சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். டேய், யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். சார், நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார், 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? ஜகா வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. ஏன் மம்முட்டிங்களா? வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க்யூ சார். முடியாது. ஏன் அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளை வச்சு எழுதிக்கிறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை. சார், இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. சேலஞ்ச். சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது. அடிச்சா அடைக்கடா. மணிக்கடா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா, அடி, அடி. அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணுமா? எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பாக்கும்போது அப்படி ரொமான்ஸ் அப்படி எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி அடா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே. பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்றேன். அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டினா தானே குட்டிய கரெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அரை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? No. நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். Never. பார்க்கலாமா? பஸ் வந்துருச்சு. ஓடு 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 ஓடு. ஏப்பா, ஒரே கூட்டமா இருக்குது, எப்படி ஏறுறது? டேய், கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போடு. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்ஸ்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் டிச்சு புடு. போ போடா. ஏய் ஏய் இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி, ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய், ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கிறேன். இடி. எத்தனை நாள் இந்த வேலை?
எத்தனை நாளா அந்த வேலை மேடம் நான் சொன்னேன் மேடம் நான் இவன் தானா என்ன அவன்? போலீஸ் ஏட்டுனேன் எரும மாடு டைம் ஆயிருச்சு, எல்லாரும் வெளியே போங்க. இப்ப லைப்ரரி நான் பூட்ட போறேன். 3 தடவை திரும்ப திரும்ப கத்துறீங்க. இது என்ன கோர்ட்டா? முதல்ல நீ எந்திரிச்சு வெளியே போடா. இங்க யார பண்ணு? புக்கா வச்சுட்டு போ. எனக்கு எதுக்கே இது? ஆ. நீயும் கடையில தான் போட போறேன், நானும் கடையில தான் போட போறேன். நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துட்டியா? Excuse நல்லா me. இருப்பியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ அப்பா, ஒரு நிமிஷம் இருடா. ஐயோ ஏடா ஒரு மினி லைப்ரரியை இடுப்புல வச்சுட்டு இருக்கிற நீ? பின்ன என்ன சார், நீங்களும் படிக்க மாட்டேங்கிறீங்க, வர்ற பசங்களும் படிக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். எனக்கு எதுவும் மடிய மாட்டேங்குது. அதான் இதெல்லாம் கொண்டு போயிட்டு பழைய புத்தகங்கள்ல போட்டு ஒரு குவார்டர் கரெக்ட் பண்ணலாம்னு எது போறது. கோட்டா? நட பிரின்ஸ் ரூமுக்கு. சார் வேணாம் சார், சொல்றேன் நானடா. சார். வேணாம் சார், பிரின்சிபல்லாம் வேணாம் இப்படி சார். வர போறே இல்லையா? சார் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு சார். என்னடா பின்விளைவுகளை சந்திக்கணும்? என்னடா? உங்க மூத்த பொண்ணு செல்லா மேரிஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? மயிலாப்பூர் அம்புஜா மாமி கிட்ட மேக்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. ஐயோ பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இந்த மேட்டரை நீங்க பிரின்சிபல்ட்ட போட்டு கொடுத்தா உங்க பொண்ணு மேட்டரை நான் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னடா அஸ்வின், என்னையில இருந்து வேஸ்டிங் மாடலிங் பண்ண ஆரம்பிச்ச? தமிழ்நாட்டுக்கார வேட்டி கட்டுறதே அதிசயமா இருக்கா? இல்ல நீ ஊட்டில இருந்தவனாச்சே, சொட்டு மப்பளோட அளவே அதுக்கு சொன்னேன். இதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாண்டா? சரி, இன்னைக்கு உன் பிறந்த நாளாச்சே, எங்களுக்கு ஸ்வீட் கொடுப்ப நாங்க எதிர்பார்த்தோம். நீ மறந்துட்ட, அதான் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தா தேங்க்யூ. இப்பாவது சொல்லி வேஸ்டி எதுக்காக கட்டியிருக்க? டேய், பாரதி என் பர்த்டேக்காக இதை பிரசன்ட் பண்ணிருக்காடா. கதை அப்படி போகுதா? காதலிக்கிற ஸ்டேஜ் வேஸ்டி வாங்கி கொடுத்துருக்கா, சந்தோஷமா கட்டிட்டு இருக்கேன். அடுத்து கலட்டி விடுற ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும், அப்ப கோணம் வாங்கி கொடுப்பா, அதையும் சந்தோஷமா கட்டிக்க. நிறுத்துங்கடா. இவன் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆன தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறிட்டா தெரியுமா? அவ எதுக்கு பதறனால யாருக்கு தெரியும்? அஸ்வினை மூட் பண்றதே உனக்கு வேலையா போச்சுடா. இவன் ஒளிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். நீங்க ஒத்துறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் ஊத்துறன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ கடைய மூட போறேன். வாங்கடா. தாயா இந்த மண்ணோட குணம் படிச்சோன்னா என்னமா படிக்கிறாங்க பாரு. என்னத்த கவுந்தடிச்சு எழுதிக்கிட்டு இருக்க? கொண்டா அப்படி அன்பே லட்சி கையறா. உடம்பைத்து நசுங்கிய உன் மெல்லிடைக்கு நிலவை சுருக்கி பஞ்சாக்கி ஒத்தடம் கொடுப்பேன். ஏடா மூதேவி, இதுக்கு நாள் தர்மாஸ்பத்திரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா? ஒத்தடம் கொடுப்பேன்னு எழுதியிருக்க. சார் இத கொஞ்சம் பாருங்க. பாத்துக்கிட்டு தான் இருக்க. அட இத பாருங்க சார். கொண்டா யோ, இந்த காலத்துல உரநட, அந்த காலத்துல செய்யுள் தானேயா? நல்லா தான் எழுதிருக்கேன். அப்ப இவன் ஆதி காலத்து மனுஷன் சொல்றீங்க. பேர் என்னன்னு கேளு. உன் பேர் என்னடா? வண்டலூர் வரகுல பண்ணி. உங்க அப்பா பேரு? ஒரு நிமிஷம் சார், செல்ல கேட்டு சொல்றேன். அப்பம் பேர் தெரியாத பையனா? சிக்கி சீரழியாத வந்துரு. தள்ளி இல்லம்மா. டே அஸ்வின், என்னடா நீ பொண்ணை தள்ளிட்டு வந்து மரத்தடியில பழக ஆரம்பிச்சிட்டியா? சார் அனாவசியமா அவனை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. இந்த காலேஜிலேயே ஒழுங்கா படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் இவன் தான். பக்கத்துல பொண்ணு இருக்கிறதுனால தப்பா நினைக்கிறதா? அப்புறம் எதுக்காக காலேஜ்ல கோ எஜுகேஷன் வச்சீங்க? மேல இடத்துல சொல்லி தூக்கிறையா? சப்ஜாரா பொண்ணுங்களேவா? பசங்களோட சேர்த்து ஒண்ணே. பாத்தியாப்பா, உன்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன பலன்னு? உனக்கு என்ன ஆகணும்? இதெல்லாம் எடை போட்டு எவ்வளவு தேருன்னு சொல்லு. ஆமா குவார்டர் தான் வருமா? இவ்வளவு புக்கு போட்டு குவார்டர் தான் வருமா? இருக்கிறதே விற்க மாட்டேங்குதே, நீ வேற. இதெல்லாம் எடுத்து வைடா. போடுற படிக்கிற புக்கெல்லாம் விக்கிறீங்க, அறிவில்ல உனக்கு? மாம மக்களுக்கு தான் தேவை புக்கு, இப்ப நமக்கு தேவை கிக்கு. போறோம். புள்ளுக்கு வேணும்டா. அதெல்லாம் எடுத்து வச்சு எடுத்து வைடா. போற இந்த இதையும் போடுறான். இன்னும் ஓகேவா? சரி, காசு கடை முடியும். காசு கொடு. என்னைக்கு எடுப்ப? குடு நைனா. என்ன குடு குடுங்கடா. இவனுங்கள சொல்லி குத்தம் இல்ல, இவங்க படிக்க வைக்கிறானுங்களே பெத்தவங்க, அவங்கள சொல்லணும். ஏன்னா நீ என்ன சும்மா பொம்மைய பாத்துங்கடா? வாங்குதுன்னா வாங்க, இல்லப்பா. ஏய், அந்த மெக்சிகோ ஜோக்ஸ் இருக்கிற புக்கா தேடி பாருடி. அதை தாண்டி தேடுறேன், கிடைக்கல. ஏமா என்ன பண்ணீங்க? இங்கேயே படிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? புக்க வாங்கிட்டு போமா. ஐயா, சாண்டில்யனின் கடல் புறா இருக்கிறதா? பரவாகுது, எதாவது என்ன மொழியில பேசுறீங்க? தமிழ்ல பேசு. ஐயோ, தமிழுக்கு வந்து சோதனையப்பா. சோதனையாவது வேதனையாவது தேடிக்கிட்டு போ. இந்த புக் என்ன விலை? இருக்கும். சரி, 100 ரூபா கொடு. இந்தா. 100 ரூபாவா? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுங்குறேன்.
இன்னும் கோழி கலர் மாதிரி கலையும் கிடக்குற இன்னும் ஓனா என்னன்ற சொல்லு. ஐயோ இது எவ்வளவு? வாட்டர் குடு. குவாட்ரா? புரியல? இல்ல 25 ரூபா குடுன்றான். பாவம். ஏய் வாங்கடி. ஐயா சாண்டில்யனின் புத்தகம் வந்தால் எடுத்து வைப்பீர்களா? கடுதாசு போடுறேன் வந்து வாங்கிக்கோ. போவியா? ஒரு ஆளு ஒரு புக்கு வாங்குறதுக்கு இத்தனை பேர்றா. என்னங்கடா கதை. சைடிஸ் எல்லாம் வாங்கிருங்கடா, எதையும் மறந்துடாதுங்க. முதல்ல ஊறுகாய வாங்குங்கடா, இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருவேன். ஒரு பெக் ஏத்துனா 10 ஆண்டுக்கு சமம். ஏண்டா அர்ஜுனே, இன்னைக்கா ஒரு பெக் அடியடா. டேய் அவன் தப்புடா. ஒன்னொன்னு எடுத்துக்க. மாற முடியும். டேய் இன்னும் அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள மப்பேறி போச்சா? இவெல்லாம் ஒரு பெக் அடிச்சா தானே பார்த்தாலும் சவா. அதெல்லாம் ஒயிட் சாப்பா பார்த்தாலே ஐயோ இது எப்ப வருவானுங்களோ. என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? ஆட்டோகிராஃப் பாத்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இதோ போட்டுறேன். என்ன சார் கையெழுத்து உங்கள மாதிரியே கிறுக்கலா இருக்கு? இது என்ன ஆட்டோகிராஃப் பேப்பர் அடியில கார்பன் பேப்பரை சொருகி இருக்கிற? ஒரிஜினலுக்கும் கார்பன் காப்பிக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவேன். இவன் சத்தியமா தேர மாட்டான். தேங்க் யூ. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். என்னடா மூஞ்சிக்கு முன்னால ஒரு மணி நிற்ற? ஓஹோ வெத்து பேப்பர்ல ஓரமா என் கையெழுத்து வாங்கி என் சொத்து பூரா அபகரிக்கலாம்னு பாக்குறியா? உங்களுக்கு சொத்தும் இல்ல சுகமும் இல்ல. கொண்டாடா. நானும் பாத்துக்கிட்டே வரேன். நான் செய்யறதுக்கெல்லாம் எதிர்மறையாவே நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்க. காலேஜ் முடிய போற நேரம் தயவு பண்ணி இம்சை பண்ணாதீங்க. போட தேங்க்யூ சார். வாடா. வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கி உன் சொத்தெல்லாம் சூறையாடிடுவான்னு நினைக்கிறியா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தப்பாவே நினைக்காதீயா. நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி 25,000 30,000 டுபுக்கு கொடுத்தியாமே. நோ, அந்த நாய்கிட்ட நான் வெறும் 15,000 ரூபாய் தான் வாங்கினேன். மெலிஞ்சு போன எருமாடு. என்னடா காலேஜ் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கொழுப்ப உன் பேப்பர் நான் தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழுசா ஒரு முட்டை போட்டு பேப்பர்ல நீங்க கையா வைக்க முடியாது. ஏன் முடியாது? அதுல ஆந்திராஸ் பவுடர் தடவி இருக்கு. ஆந்திராஸ் பவுடரா? இனிமே கையென்ன என் டைக்கு கூட குஷ்டம். சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு போட்டேன். நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுது கிக்கு. காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா? அதே அந்த பாட்டை புரியா? மாத்து மாத்து மூஞ்சி முகரை மாறு. வேலையே இல்லை. விரும்புமா கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யரா இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அவன் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி ஒன்ன பார்த்துதான் வந்துருச்சு. அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய் உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது வென்று. முதல்ல கைலிய கட்டுறா. எனக்கு வந்து சேர்றா. ஹலோ என்ன தேர்தல் அறிவிச்சுட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வைய 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 வைய. டேய் என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டீட்டு. ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட. போடுறா வாடா. இங்க பாருங்கடா, அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னது காவேரி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய்
உமாவை பார்த்துட்டு காவேரி துணியோட போட்டுல வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டேன், இவன் போய் காவேரி பார்க்கறான். டேய், நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இதை விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா வந்துகிட்டு இருக்கா? ஏன்டா படுத்துறீங்க? ஒயின் ஷாப்ல எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓவர். ஏன் இவ்வளவு லேட்? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏன் மாமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஒயின் ஷாப் போயிருக்கான். இருக்கிற கியூ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. அடிக்கணும்ல. மாமா பைய அடிப்போம். இரு, ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்ள உனக்கு. இந்த நம்மளுக்கு நிறைய நெளிஞ்சிருக்கு. கம்மியா ஊத்துறானோ. ஊத்துடா. கேக்குது பார்க்கலாம். போதும்டா. டேய், நீ தண்ணிய ஊத்துடா. ஏய், இங்க கொடு. இந்தா மாமா. போதும். தண்ணி ஊத்தி எடுக்கும்டா. எல்லாம் குடல் டேய், எங்கடா சைனிட்டு? எடுங்கடா. போதுமாடா? இல்ல வாங்கலையாடா? தேடிட்டு இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீரியஸ் அடிங்கடா. பாடா மாமா. ஏடா மாப்ள நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு? எங்க சைனீஸ்? பாத்துடா. குடு. மாப்ள இந்த மாப்ள. ஏய், உனக்கு வேணாமா சிப்ஸ்? பாத்துக்கிட்டேன் நான் இங்க. ஏய் மாப்ள, மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவருக்கு கவுன்சில் ஆவது பெரிய படுத்து மேலே ஆட்டிக்கிறது. ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் அந்த முடிமாவ வச்சிருந்தாரு, நம்ம யார்கிட்ட சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்ள, இந்த வனஜாவ வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாதே. தண்டவாளத்தை வண்டவாளமாக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். டேய், கிளம்புங்கடா, டைம் ஆச்சு. போமா மாமா. இரு மாமா, என்ஜாய் இருந்துட்டு போலாம். எனக்கு பல வேலை இருக்கு. கவுன்சிலர் ஏத்தி விடல, யாரு இறக்கி விடுவா? வாயா. தனியனை தூக்கி பனியனுக்குள்ள ஓடுற கதையா? பாத்தேருங்க. ஹேய், இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமா, ஏன் நடந்து வர? சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு, செய்யறேன். யோ, சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், அழுவ. நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது. தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய், தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர். இதை எதிர்கட்சிக்கார பார்த்தாங்கன்னா தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க. என்னடி இப்படி நிக்கிறாங்க? யார் அது புதுசா இருக்கு? தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா. வாங்கடா போலாம். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல. சொண்டு இழுக்குறாளே. இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா போய் கேப்போம். வா, யாராத்த சொல்ல போறாங்களோ. வாத்தா ராமாத்தா, வணக்கம்ப்பா. செல்லத்தா, நல்லா இருக்கியா? நல்லாதான். சரி, பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல? இருக்கட்டும். தண்ணியே வரலையப்பா. உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் புல்லா ஏத்தி இருக்கேன். தண்ணி மீட்டரை டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துடும். கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜி நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க. போங்க, நாளைக்கு தண்ணி வந்துடும். நீங்க ஓட்டு போட்டணும். ஆமா. இது என்ன உடைஞ்சிருக்கு? சரி, அங்கிட்டு வைப்போம். என்னடா தாடியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு எப்படா தெரியும்? அங்க என்ன வெடிக்க பாக்குற? ஒழுங்கு வேலையை பாடுற. பாப்போம். என்ன புள்ளி டீ குடிக்காம யோசனை எதை பண்ணுது? கோவில் திருவிழால சேர் சாஞ்சதுல இருந்து இவன் அவன் பக்கம் சாஞ்சிட்டான், அதுதான். ஆமா மாப்பிள, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் சொல்ல புலி கிளிய பார்க்க கிளம்பிடுச்சு பாரு. வேலை வச்சுட்டு இருக்கும் பாரு, சத்த போட்டே இருப்பீங்க. ஏன் அப்படி சுவிட்ச போட்ட டக்குனு பண்ணிட்டு இருக்கேன்ல. நான் தோல்ல போட்டுருக்கல, எனக்கு சாக்கு அடிக்காது. நீ எல்லாம் கரண்ட் அடிச்சா எனக்கு ஜாப். என்ன கோலண்டி இது? இப்படியா மேக்கப் பண்ணுவ? இப்படி மேக்கப் பண்ணா உன்னை பார்க்க வந்த பையன் அப்படியே ஓடி போயிடுவான். ஓடணும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மேக்கப் பண்ணிட்டு இருக்க. நீ தேவையில்லாம சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கழிச்சிட்டு ஒழுங்கா மேக்கப் போடு. மரியாதை அங்க இருந்து போ.
நான் காலை புடிச்சு கெஞ்சினேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. பையன் நல்ல வெயிட் பார்ட்டின்னு தெரிஞ்ச உடனே அப்பா கவுந்துட்டாரு. பணம் நிறைய இருந்தா நல்லது தானே? பணம் நல்லா இருந்தா நல்லதுதான். அதுக்காக வயசு ஜாஸ்தியா இருக்க கூடாது. வயசும் ஜாஸ்தியா? ஆமாமா, அப்பா பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பையனோட போட்டோவை கேட்டேன். ஆனா இது வரைக்கும் அந்த போட்டோ என் கைக்கு வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பாத்துக்கிட்டே இரு, ஒரே பார்வையில அவனை எப்படி மிரட்டுறான்னு. கொஞ்சம் அங்க பாருடி, இது லெவலே வேற. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? பையனை பிடிச்சிருச்சா? வணக்கம். ஹலோ. ஏதாவது பேசுங்க. தனியா தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் நேரா கிளம்பி இங்க தான் வந்துட்டோம். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். மற்றவங்களோட எதிர்பார்ப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை. சீக்கிரம் ஆகட்டும், நான் இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. 2-3 இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற பொண்ணை பாக்குறதுக்கு இல்ல, அவர் ரொம்ப பிஸியான ஆளு, பிசினஸ் பண்றாரு, நிறைய பிசினஸ். அது சரி. அப்ப வாப்பா, உள்ள உட்காரு. சாரு அந்த காலத்துல பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். நான் என்ன இப்ப நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன். சக்கரை சுத்தமா இல்ல. எடுத்துட்டு வர. ஸ்ட்ராங்காவும் இல்ல. வேற டீ கொண்டு வரணுமா? நீ போட்டு கொண்டு வரியா? வேண்டாம்னா விடுங்க. நான் இப்ப அர்ஜென்டா கிளம்பணும். உன்னோட ரூம் எங்க இருக்கு? நான் கேட்டது காதல உலகல. உன் ரூம் எங்க இருக்குன்னு. கம் ஆன். கொஞ்சம் பிரைவசி வேணும், அதான் சொன்னேன். என்ன இது? இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க, புது ட்ரெண்டா. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சலோமி. சலூன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, பேரு சுமாரா தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இருக்கு. சலோமி. சரி, அது விடு. நீ என்ன படிக்கிற? MBA. MBA. பிச்சைக்காரன் கூட MBA படிச்சிடறான். நோ ஃபியூச்சர். பியூட்டி பார்லருக்கு போகிறதுண்டா? போவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கு. புருவத்தை த்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வாரம் ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு லெகின்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா ஐஸ்வர்யா ராயின் நினைப்பு. நீங்கெல்லாம் எப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்க போறீங்க? எப்பதான் மாறப்போதும். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல? உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கான டீசல் சார்ஜ் உங்க அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு இருக்கேன். பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் இனிமேல் அந்த ஆள் உன்னால எந்த ஆம்பளை முன்னாடி நிப்பாட்ட கூடாது. என்ன வேஷம் இது? உன்னெல்லாம் எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? பார்த்தா ஏதாவது தோண வேணாம்? நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல கூட கல்யாணம் ஆகாம இங்கே தான் இருப்ப, எனக்கு தெரியும். ஹலோ, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? என்ன ஏதாவது வேணா? அட கடவுளே, என்னையா இது? சேச்சே, ஒண்ணும் ஆயிருக்காதுங்க, சும்மா.
இதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரி. உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார், இங்க பாருங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அடங்குவேன். இன்னைக்கு பார்த்ததோட இருக்கட்டும். இனிமே ஏதாவது பொண்ணை கண்ணில் காட்டின, நீங்க தானே சார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க. நான் அப்படி நிறைய விளம்பரம் கொடுப்பேன். நீ அதை பார்த்து ஆடாத. ஹலோ, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் பர்ச்சேசிங் பண்ண போறேன். மால் வரைக்கும் போயாகணும். என் கூட வரியா இல்ல இங்கே இறங்கிக்கிறியா? நானும் கூட வரேன் சார். வீட்டு பக்கத்துல இறக்கி விடுங்க. இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன்னை பாத்துக்கிட்டு இருக்காங்கடி. நம்ம மேல போய் பார்க்கலாமா? ஏன்னா வேற திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம மேல போய் பார்க்கலாம்டி. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஜோன், இது கொஞ்சம் பிடிப்பா, நான் வந்துடுறேன். ஜோன், ஜோ. இங்கதான் இருக்காரா? இங்க எதுக்கு குத்த வச்சு உட்கார்ந்துருக்காரு? என்ன சார் பண்றீங்க? புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நீங்க இந்த பொண்ணை பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்கல்ல. இப்ப எங்க போறீங்க? இந்த பக்கம் தானே வந்தாரு, எங்க போனாரு? சாரிங்க, பொம்மை நினைச்சிட்டேன். ஐயோ, இந்நேரம் தடுக்கி விழுந்திருப்பனே. நீ பேக் கொடுப்பா. ஐயோ, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். என்னது, எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியால தெரியுது. உனக்கே மூச்சு வாங்குது. அந்த பொண்ணு கண்ணுல படக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உன்ன அவளுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, தெரியாதுனாலும் அவ உங்களை பத்தி கேட்டா நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குமே. அதுக்காக தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வழியிலேயே இறங்கி இருப்பனே. ஓடி ஓடி மூச்சு வாங்குதுப்பா. எங்க போனாலும் ஓட விடுறானுங்களே. சும்மா இல்ல சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயங்குறது. தினமும் மட்டன் சாப்பிடுறவங்களுக்கு எதுக்கு சார் நெத்திலி? நிறுத்தியா? கேவலமா பேசிட்டு இருக்க. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் பெரிய கதை, பெரிய கதை. சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல இருக்க. சொல்லுங்க சார். சார் என்ன பண்றீங்க சார்? என்ன விட்டுட்டு போகாதீங்க. போன காரியம் என்னாச்சு? பிரச்சனை இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு போனா பட்டுன்னு அந்த காரியத்தை முடிச்சிட்டு வர மாட்டியாடா? இப்பதானே போயிட்டு வந்தேன். அட, நான் அதை சொல்லல. நான் அந்த வேலைக்கு போனது ஃப்ளைட்ல இல்ல, கார்ல. அது சாதாரண கார் இல்ல, ஒரு பெரிய தேர் மாதிரி இருக்கிற ஒரு கார். 3 மணி நேரம் டிராபிக்ல பிளாக் ஆயிட்டேன். அடக்க முடியாம கார்ல உட்கார்ந்த அவஸ்தை எனக்கு தான் தெரியும். டேய், நீ அந்த காரியத்தை விட்டுறா. போன காரியம் என்னாச்சு? அம்மா வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்னா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். அதை எப்படி செஞ்சேன்னு நாங்க சொல்றோம். நீ போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு.
ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. கேட்டியா? சத்தியமா காலிங் பெல் யார் அடிச்சா? யாருக்கு தெரியும்? போய் பாரு. அங்க 2000 ரூபாய், இங்க 3000 ரூபாய், ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதுல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. போயா. 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பண்ணுவேன், கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிங்க, நான் வரேன். நான் மாமா அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய் அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன். ஆசைய காத்துல தூது விட்டு சரி, பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா.